வணக்கம். இந்த வீடியோல நெட் எக்ஸாமினேஷன்ல அல்ஜீப்ரால இருந்து கேட்ட ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். கேள்வி வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிங்ஸ் ஆர் PIDன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க. இதுல எதெல்லாம் PIDன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ PIDன்றது வந்து முதல்ல ஒரு இன்டெக்ரல் டொமைனா இருக்கணும். ஒரு இன்டெக்ரல் டொமைன்ல இருக்க எல்லா ஐடியலும் பிரின்சிபல் ஐடியலா இருந்தா அதுதான் PIDன்னு சொல்லுவோம். பிரின்சிபல் ஐடியல்னா ஒரே ஒரு எலமெண்டால ஜெனரேட் ஆகணும் அந்த ஐடியல். அதுதான் பிரின்சிபல் ஐடியல்னு சொல்லுவோம். ஸோ டெஃபினேஷன் இங்க எழுதியிருக்கேன். அதுக்கு இருக்க ஒரு ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள்ன்றது இசட். செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்து PID-யா இருக்கும். நமக்கு தெரியும் இதுல இருக்க ஐடியல்ஸ் எல்லாம் இதுதான். NIZs தான் இதுல இருக்க ஐடியல். இது வந்து இந்த எலமெண்ட் n-ஆல ஜெனரேட் ஆகும். வேற n is a எலமெண்ட் ஆஃப் செட் ஆஃப் இன்டீஜர். ஓகேங்களா? இது வந்து PID-க்கான ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு தியரம் PID-ல. அதாவது Fன்றது ஃபீல்டுனா பாலினாமியல் ரிங் ஓவர் F இஸ் a PID. இந்த f ஆஃப் xன்றது PID-யா இருக்குன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட். இப்ப இந்த டெஃபினேஷன், இந்த ரிசல்ட்ஸ் வச்சுட்டு இத சால்வ் பண்ண போறோம். இங்க பாருங்களேன். நமக்கு தெரியும் F ஃபீல்டுங்கும் பொழுது f ஆஃப் x இஸ் a PID. இந்த ஆப்ஷன் ஏலயும் டிலயும் பாருங்க Q இருக்கு. Q ஃபீல்டுன்னு நமக்கு தெரியும். Z7ம் ஃபீல்டுன்னு தெரியும். ஸோ இந்த ரிசல்ட் படி Q ஆஃப் Xம் Z7 ஆஃப் Xம் PID. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் டி ஆர் கரெக்ட். மத்த ஆப்ஷன்ஸ் பத்தி பார்ப்போமே. ஆப்ஷன் சி பாருங்க. ஆப்ஷன் சில என்ன கொடுத்திருக்காங்க? Z6 பாலினாமியல் ரிங் ஓவர் Z6. 2, 3லாம் வந்து Z6ல இருக்க எலமெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து Z6 இந்த பாலினாமியல் ரிங்ல இருக்கும். ஓவர் Z6லயும் இருக்கும். அஸ் அ கான்ஸ்டன்ட் பாலினாமியல்ஸா இருக்கும். இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு 0 கிடைக்கும். ஸோ இதுல வந்து 0 டிவைஸர் இருக்கு. ஸோ இது முதல்ல இன்டெக்ரல் டொமைனாவே இருக்காது. இன்டெக்ரல் டொமைனா இல்லைன்னா PID இருக்காது. ஸோ சி வந்து PID இல்ல இருக்காது. ஸோ இந்த பாலினாமியல் ரிங்ல இந்த அண்டர்லையிங் ரிங் இருக்கு இல்லைங்க, அது வந்து PID-யா முதல்ல ஒரு இன்டெக்ரல் டொமைனா இல்லைன்னா இது இன்டெக்ரல் டொமைனாவே இருக்காது. ஸோ இந்த இன்டெக்ரல் டொமைனாவே இருக்காது. அதனால இது PID-யா இருக்காது. ஸோ சப்போஸ் இங்க Z8 குடுத்திருக்கட்டும். இந்த பிரைம் நம்பர் தவிர வேற எது குடுத்திருந்தாலும் அது PID-யா இருக்காது. அடுத்து இது பாலினாமியல் ரிங் ஓவர் Z. இது PID-யான்னு சொல்லணும். ஸோ இந்த ஒரு ஐடியல இது PID கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் குடுக்கணும். ஒரு ஐடியல் எடுக்கணும். அந்த ஐடியல் வந்து பிரின்சிபல் ஐடியல் இல்லன்னு சொல்லணும். இந்த ஐடியல கன்சிடர் பண்ணுங்க. Set of polynomial from set of x such that அதோட கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ஈவன். 0 அப்ளை பண்ணா கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் நிக்கும். அது ஈவனா இருக்கும். ஓகேங்களா? இது ஐடியல ஃபார்ம் பண்ணும். ஓகே. அத நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க. இஸ் an ideal in Z of x. இது Z of xல ஐடியலா இருக்கும். ஆனா R of xல ஐடியலா இருக்காது. ஏன்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. இது ஐடியல். இந்த ஐடியல் பிரின்சிபல் ஐடியலா அப்படின்றத பார்க்குறோம். இது பிரின்சிபல் ஐடியல் இல்லன்னு தான் நம்ம சொல்லப் போறோம். இல்லன்னு சொல்லிட்டா இதுல ஒரு ஐடியல் இருக்கு. அது பிரின்சிபல் ஐடியலா இல்ல. அதனால இது பிரின்சிபல் இன்டெக்ரல் டொமைன் இல்ல அப்படின்னு சொல்லிடலாம். உதாரணத்துக்கு xன்னு ஒரு எலமெண்ட்டையும் 2ன்னு ஒரு எலமெண்ட்டையும் இதுல எடுப்போம். இது இங்க இருக்கும்ல. இதோட இந்த பாலினாமியலோட கான்ஸ்டன்ட் டேர்ம் 0. அதனால இது iல இருக்கும். இதோட கான்ஸ்டன்ட் டேர்ம் 2. அதனால இது ஐடியல் iல இருக்கும். ஓகேங்களா? இப்ப சப்போஸ் இது பிரின்சிபல் ஐடியலா இருந்தா இந்த ஐடியல் வந்து ஒரு பாலினாமியல்ல ஜெனரேட் ஆயிருக்கும். h of xன்ற ஒரு பாலினாமியல் ஜெனரேட் ஆயிருக்கும். ஸோ x equal to f of x into h of x for some f of x. இது நடக்கும். ஏன்னா இந்த ஐடியலே h of x ஆல ஜெனரேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த x வந்து இதுல இருக்க ஒரு எலமெண்ட்ன்றனால இந்த x எப்படி எழுதலாம்? அதே போல 2வையும் some g of x into h of xன்னு எழுதலாம். எழுதலாங்களா? இப்ப டிகிரி அப்ளை பண்ணுங்களேன். இந்த 2வது இருக்க ஈக்குவேஷன்ல டிகிரி அப்ளை பண்ணா என்ன ஆகும்? டிகிரி ஆஃப் 2 is equal to 0. This is equal to degree of g of x into h of x, which is equal to degree of g of x into degree of h of x. டிகிரி வந்து can't be negative. இது வந்து 0 or பாசிட்டிவ் தான் இருக்க முடியும். இங்க 0 இருக்கனால this implies degree of g of x and h of x are 0. ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் தான். அப்ப இந்த h of xக்கு வந்து என்ன பாசிபிள் இருக்கு? என்னவா இருக்க முடியும்? either plus or minus 1 or plus or minus 2ன்னு தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது plus or minus 1 இருக்க முடியாது. plus or minus 1 வந்ததுன்னா இந்த ஐடியல்ன்றது வந்து z of x ஆயிடும். ஓகே.
அப்ப இந்த h ஆஃப் x ஈக்குவல் டூ பிளஸ் ஆர் மைனஸ் 2னா இந்த x ஈக்குவல் டூ பிளஸ் ஆர் மைனஸ் 2 டைம்ஸ் சம் பாலினாமியல் f ஆஃப் xன்னு வரும். which is impossible. இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் நடக்க வாய்ப்பு இல்ல. இங்க இந்த பாலினாமியல்ல இருக்க அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே இன்டீஜர்ஸ். இங்க பாருங்க, இங்க வந்து நமக்கு இங்க 2 இருக்கு. ஸோ இந்த மாதிரி வரணும்னா இங்க 1/2 இருக்கணும், 1/2x இருக்கணும், which is not possible. ஸோ நம்ம வந்து இந்த ஐடியல் ஒரு சிங்கிள் பாலினாமியலால ஜெனரேட் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டது தப்பு. இது ஒரு பிரின்சிபல் ஐடியல் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஐடியல் ஆக்சுவலி இந்த 2 எலமெண்டால தான் ஜெனரேட் ஆகும். செட் ஆஃப் செட் ஆஃப் பாலினாமியல்ஸ் whose constants are even அப்படின்ற இந்த ஐடியல் வந்து இந்த 2 எலமெண்டால ஜெனரேட் ஆகும். ஸோ இது பிரின்சிபல் ஐடியல் கிடையாது. ஓகே. நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.